கிராமத்தில் ராகவன், ராஜேஷ், மீரா இவங்க 3 பேரும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் இவங்க 3 பேரும் கிரவுண்டில் சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாண்டது போதும், வாங்க வீட்டுக்கு போகலான்னு ராகவன் சொல்கிறான். அதுக்கு ராஜேஷ் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் விளையாடுறாங்க. நேரம் அதிகமாயிடுச்சு. ராகவன் சொல்கிறான், விளையாண்டது போதும், வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். அதுக்கு ராஜேஷ் மறுபடி விளையாடலான்னு சொல்கிறான். உடனே ராகவன் கோபமாயிட்டான். ராஜேஷை திட்டுறான். சொன்னால் கேட்க மாட்டியா? ஒரே விளையாட்டை எத்தனை தடவை விளையாடுறது? வா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். அதுக்கு ராஜேஷ், நீங்கள் மறுபடியும் என் கூட விளையாண்டாதான் நான் உங்கள் கூட வீட்டுக்கு வருவேன்னு சொல்கிறான். அதுக்கு ராகவா முடியாதுன்னு சொல்கிறான். மீரா, இவன் சொன்னால் கேட்க மாட்டான், வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு ராகவன் சொல்கிறான். அதுக்கு மீரா ராகவாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறான். அதுக்கு ராகவன் என்ன சொல்கிறான்னா, நீ என் கூட வரியா இல்லை அவன் கூட இருக்கியான்னு ராகவன் கேட்குறான். மீராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் வேறு வழி இல்லாமல் ராகவா கூடவே போகிறா. உடனே ராஜேஷ் கோபம் ஆயிட்டான். போங்க போங்க, நீங்கள் போயிட்டா எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு நினச்சிங்களா? என் கூட விளையாடவே யாராச்சும் வருவாங்க, நான் அவங்க கூடயே விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு ராஜேஷ் சொல்கிறான். ரொம்ப நேரமாக அங்கேயே இருக்கிறான். அவங்க கூட விளையாட யாருமே வரல. அந்த வழியாக ஒரு வயசான பாட்டி வராங்க. அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறான், பாட்டி என் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு ராஜேஷ் கேட்குறான். அது அந்த பாட்டி, என்னால் எப்படிப்பா விளையாட முடியும், எனக்கு தான் வயசாயிருச்சே, எனக்கு என்ன விளையாடுற வயசா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜேஷ், ஒன்றும் இல்லை பாட்டி, இந்த பாலை நான் உங்ககிட்ட கொடுப்பேன், நீங்கள் திருப்பி என்கிட்ட கொடுத்தா போதும், அவ்வளோதான் அப்படின்னு ராஜேஷ் சொல்கிறான். அதுக்கு அந்த பாட்டி சரின்னு சொல்லி ராஜேஷ் கூட விளையாடுறாங்க. மீரா ராகவா கிட்ட பேசுகிறா. ராகவா, நம்ம ராஜேஷை அங்கேயே தனியாக விட்டுட்டு வந்துருக்கக்கூடாது அப்படின்னு மீரா சொல்கிறா. அதுக்கு ராகவா, நீ என்ன பேசுகிற? நான் என்னமோ அவனை அங்கே வேணும்னு விட்டு வந்த மாதிரி சொல்கிற? அவனா திமிரு பிடிச்சி போய் அங்கேயே இருந்தானா, அது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராகவன் சொல்கிறான். அதுக்கு மீரா என்ன சொல்கிறான்னா, அவன் என்ன தான் தப்பு பண்ணாலும் அவன் நம்ம ஃப்ரெண்டு ராகவா, அவனை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு மீரா சொல்கிறா. அதுக்கு ராகவா, இப்போ நீ என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு ராகவன் சொல்கிறான். அதுக்கு மீரா, நம்ம ராஜேஷை கூட்டி வரலாம் வா அப்படின்னு மீரா சொல்கிறா. மீராவும் ராகவாவும் ராஜேஷை கூட்டி வர போகிறாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸே என் கூட விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் என் கூட விளையாண்டுருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி. சரிங்க பாட்டி, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் பாட்டி அப்படின்னு ராஜேஷ் சொல்கிறான். அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் இருப்பா, உன் கூட விளையாடும் போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. என்னைய விளையாட சொன்னதுக்கு உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கு, வா போகலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ராஜேஷ் அந்த பாட்டி கூட அவங்க வீட்டுக்கு போகிறான். மீராவும் ராகவாவும் கிரவுண்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் ராஜேஷ் அங்கே இல்லை. உடனே எல்லா இடத்துலையும் ராஜேஷை தேடுறாங்க. ஆனால் ராஜேஷ் எங்கேயுமே கிடைக்கல. பாட்டி, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது பாட்டி, உங்கள் வீடு எப்போ வரும் அப்படின்னு ராஜேஷ் சொல்கிறான். அது அந்த பாட்டி, பக்கத்தில் வந்துட்டோம்ப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ராஜேஷும் பாட்டியும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ராஜேஷ் சொல்கிறான், என்ன பாட்டி உங்கள் வீடு ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு ராஜேஷ் சொல்கிறான். சரிங்க பாட்டி, எனக்கு பரிசு தரதா சொன்னீங்கல்ல, சீக்கிரமாக தாங்க பாட்டி, மணி 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், எல்லோரும் என்னை தேடுவாங்க அப்படின்னு ராஜேஷ் சொல்கிறான். பாட்டி உடனே சூனியக்காரியாக மாறிட்டாங்க. இதை பார்த்த ராஜேஷ் ரொம்ப பயந்துட்டான். சூனியக்காரி பேசுகிறாங்க, உனக்கு பரிசு கொடுக்க உன்னை இங்கே வர வச்சேன்னு வச்சியா, உன்னை நரபலி கொடுக்க தான் உன்னை இங்கே வர வச்சேன் அப்படின்னு சூனியக்காரி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜேஷ் என்ன சொல்கிறான்னா, நரபலியா எதுக்கு அப்படின்னு சூனியக்காரிகிட்ட கேட்குறான். உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சூனியக்காரியாக நான் மாறிட்டேன்னா பத்திரகாளிக்கு நரபலி கொடுக்குறதா நான் வேண்டியிருந்தேன். நான் நினச்ச மாதிரியே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சூனியக்காரியாக நான் மாறிட்டேன். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு உன்னை நரபலி கொடுக்கணும். அப்படி என்னால் கொடுக்க முடியலன்னா என்னோடய உயிர் போயிடும்.
அப்படின்னு சூனியக்காரி சொல்கிறாங்க. என்னை விட்டுருங்கன்னு ராஜேஷ் சூனியக்காரி கிட்ட கெஞ்சுறான். ஆனால் சூனியக்காரி ஈவி இறக்கம் பார்க்கல. உடனே ராஜேஷை மயக்கமடி வைக்கிறாங்க. ராகவாவும் மீராவும் ராஜேஷை காட்டுக்குள்ளே தேடுறாங்க. போகிற வழியில் ஒரு பழமையான வீட்டை பார்க்குறாங்க. அது அந்த சூனியக்காரி வீடு. ஒருவேளை ராஜேஷ் அந்த வீட்டுக்குள்ளே போயிருப்பான்னு சந்தேகப்படுறாங்க. உடனே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சூனியக்காரி நரபலி பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தா. உடனே ராகவா அதை தடுத்து நிறுத்துறான். மணி 11:57 ஆகுது. ராகவா சூனியக்காரி கிட்ட சண்டை போடுறான். மணி ஆயிடுச்சு. சூனியக்காரியால் நரபலி 12 மணிக்குள்ளே கொடுக்க முடியல. அதனால் எரிஞ்சு சாம்பலாகி செத்துட்டா. ராஜேஷ் ராகவா கிட்ட மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிரு ராகவா, உன்னை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டேன், உன்கிட்ட சண்டை போட்டேன், என்னை மன்னிச்சிரு ராகவா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ராகவன் சரி பரவாயில்ல வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். ராஜேஷ் ராகவா மீரா இவங்க 3 பேரும் சூனியக்காரியோட பறக்கும் கம்பளத்திலே வீட்டுக்கு போகிறாங்க.